ஒரு அழகான காட்டுப்பகுதி. அங்கே யானைக்கூட்டம் ஒன்று வசிச்சுட்டு வருது. அதுக்கு அரசராக கஜேந்திரன் என்ற யானையும் இருக்கார். அவர் நீதி தவறாமல் தன் மக்களை பாதுகாத்துட்டு வராரு. அவர் சிறந்த விஷ்ணு பக்தர். அவர் தினமும் காலையில் குளத்துக்கு போய் குளிச்சுட்டு விஷ்ணு பகவானை வணங்கிட்டு அவரோட தினசரி வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார். ஒரு நாள் அப்படித்தான் குளத்துக்கு போய் குளிக்க போனப்போ மக்ராசுரன்கிற முதலை அவர் பாதத்தை இருக்க பிடிச்சிக்கிச்சு. அவர் முதலவாயிலேருந்து தன் காலை எவ்வளவோ விடுவிக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கஜேந்திரனால் அவர் காலை விடுவிக்கவே முடியல. உடனே அவர் விஷ்ணு பகவானை நினச்சி பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறாரு. பகவானே, என்ன இது சோதனை, என்னால் என் காலை முதலவாயிலேருந்து விடுவிக்கவே முடியல, வலி தாங்க முடியலை அப்படின்னு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. குளத்தில் இருந்த தாமரை எடுத்து விஷ்ணு பகவானுக்கு சமர்ப்பிக்கிறாரு. கஜேந்திரன் படுற வழியை பார்த்துட்டு விஷ்ணு பகவான் தன்னோட சுதர்சன சக்கரத்தோட பிரயோகத்தால் அந்த முதலையோட தலையை வெட்டிடுறாரு. உடனே அந்த முதலையிலேருந்து கந்தர்வன் ஒருத்தன் வெளியே வரான். இறைவா, தங்களை பணிகிறேன். நான் ஒரு தேவலோக இசைக்கலைஞன். நான் என் ஆணவத்தால் முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி இந்த குளத்தில் முதலையாக வாழ்ந்துட்டு வந்தேன். இன்னைக்கு தம்மால் நான் முக்தி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடறாரு. அந்த கஜேந்திரனும் விஷ்ணு பகவானோட தரிசனத்தால் முக்தி அடைகிறாரு.